கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பு. Trust in the Lord forever, for he is your fortress, your shield, your banner. For the Lord God is an everlasting rock. இந்த ஆண்டவரை நம்பினா அவர் கன்மலையாய் கடந்து வருகிறார். அது எப்படிப்பட்ட கன்மலையா? நித்திய கன்மலை, ராக் ஆஃப் ஆல் ஏஜஸ். கடைசி மட்டும் ஆண்டவராகிய கர்த்தர் கன்மலையாய் கடந்து வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கன்மலையாகிய கிறிஸ்து என்ன செய்வார் தெரியுமா? அவரை நம்பும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை போஷிக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடந்தாலும் சரி, நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போனாலும் சரி, ஹல்லேலூயா, கர்த்தரை என்றென்றைக்கும் நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் போது என்றென்றைக்கும் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நித்திய கன்மலையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, when you are right in the sight of the Lord, கர்த்தருடைய பார்வையில் சரியான நபராய் நாம் இருக்கும்போது, நல்லா கவனமாக கேளு, கர்த்தருடைய பார்வையில் சரியான நபராய் இருக்கும்போது இந்த ஆண்டவராகிய கர்த்தர் he himself will fight our battles. அவரே நம்முடைய யுத்தங்களை அவர் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். Be still and know that I am the Lord. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்கள். உண்மையாயிரு. நீ உண்மையாக இருந்த ஆண்டவரிடத்தில் பரிபூரண ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்து கொள்வாய். பரிசுத்த வேதத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தாராமா? எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் நீ உண்மையா இரு, உன்னுடைய வீட்டில் அல்ல. அல்லேலூயா. அப்படின்னா உன் பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையில் எப்படி இரு? உண்மையாயிரு, உண்மையாயிரு. அப்போ he himself will come right in front of you. அவரே உன் கண் முன்பாக கடந்து வந்து உன்னுடைய சூழலை அவர் மாற்றி நீ ஆசீர்வாதத்தை, நீ பாதுகாப்பை, விடுதலையை நீ சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மோசே என்னுடைய வீட்டில் எப்படி இருந்தார்? அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். Be truthful and faithful to this God. உண்மை உள்ளவனாயிரு, ஆண்டவரை சார்ந்திரு, ஆண்டவரை பற்றி கொண்டிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். அநேகர் சொல்லலாம், ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஐயோ எனக்கு வேதனைகள், ஐயோ எனக்கு பாடுகள். என் சகோதரா சகோதரி, நீ எப்படி கர்த்தருடைய காரியத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிற யோசித்து பார். உன்னுடைய வார்த்தையின் மூலமாக எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கிற, உன்னுடைய செயல்கள் மூலமாக எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிற, உன்னுடைய சுவாபத்தின் மூலமாக எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிற. What you sow is what you reap. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். 1 தெசலோனிக்கர்ல அழகான ஒரு பரிசுத்தத்தின் வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை மாத்திரம் நீ பிடித்துக்கொள். எல்லாத்தையும் சோதித்து பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்து பார். செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சுய பரிசோதனை செய்வது ரொம்ப முக்கியம். எதுலலாம் நான் குறையாக இருக்கிறேன், எதுலலாம் நான் தப்பு செய்கிறேன், எதுலலாம் என் வாழ்க்கை தவறாக இருக்கிறது, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னலாம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, ஐயோ வேண்டாம். பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று நான் ஆராய்ந்து பார், சோதித்து பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் யோசித்து பார். காலை நீ எழுந்த நேரத்திலேருந்து இரவு நீ தூங்க போகிற நேரம் வரைக்கும் யோசித்து பார். நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சியா? யாருடைய காரியத்தையாவது நீ அபகரித்து கொண்டாயா? உனக்கு அல்லாதது நீ எடுத்துக்கொண்டாயா? யோசித்து பார். என்னென்ன தவறான வார்த்தைகளை நீ பேசினாய், என்னென்ன தவறான சிந்தை உனக்குள்ளாக நீ கொண்டு வந்தாய், என்னென்ன தவறான சுவாபங்கள் உனக்குள்ளாக கடந்து வந்தது. அல்லேலூயா. அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கி பட்டணத்திற்கு அவர் எழுதின அந்த முதல் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் நீ சோதித்து பாரு, சோதித்து பார். உன் பார்வையில் சரியா இருக்கிறது, ஆண்டவருடைய பார்வையில் அது தவறாக இருக்கும்.
அல்லேலூயா. உன் பார்வையில் சரியா இருக்கிறது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு? தவறா இருக்கும். உன் பார்வையில் நீ பார்க்கிற வரைக்கும் உனக்கு நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உன் பார்வையில் நீ பார்க்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நீ பார்க்கும்போது அப்போ சூழல் வித்தியாசப்படும். அப்போ உன்னுடைய நிலை மாறும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்தவைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதுக்கு நீ சோதித்து பார். அல்லேலூயா. என்ன செய்ய? நீ சோதித்து பார். உன்னுடைய தன்மைகள் எப்படி இருக்கு, உன்னுடைய சுவாபங்கள் எப்படி இருக்கு, உன்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, உன் வார்த்தைகள் எப்படி இருக்கு, சோதித்து பார். சகோதரா சகோதரி, யோசித்து பார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டத்தோடு இருக்கணும்? இன்னும் எத்தனை வருடம் தான் வேதனையோடு இருக்கணும்? இன்னும் எத்தனை வருடம் தான் தோல்வியான காரியத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கை கடந்து வர வேண்டும்? யோசித்து பார். எப்படி அதுல இருந்து வெளியே வரணும்? எப்படி அதுல இருந்து நீ வெளியே வந்து உன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி? யோசித்து பார் சகோதரா சகோதரி. அதான் நம்ம பார்த்தோம் சங்கீதத்துல, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ உண்டோ என்று அந்த சங்கீதத்தை நீங்க எடுங்களேன், அழகாக இருக்கும். பரிசுத்த வேதத்துல 139 சங்கீதம் 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சங்கீதம். தாவீது சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே நடத்தும். என்ன நித்திய வழி? ஆசீர்வாதத்தின் பாதை, ஆசீர்வாதத்தின் வழி. என்ன நித்திய வழி? சமாதானத்தின் வழி. என்ன நித்திய வழி? சந்தோஷத்தின் வழி. யோசித்து பார். இன்னும் எத்தனை நாள் தான் கஷ்டத்தோடு நீ இருக்கணும்? இன்னும் எத்தனை நாள் தான் வேதனையோடு இருக்கணும்? இன்னும் எத்தனை நாள் தான் பற்றாக்குறையோடு இருக்கணும்? இன்னும் எத்தனை நாட்கள் தான் பயத்தோடு இருக்கணும்? அல்லேலூயா. ஒரு அடி முன்னாடி வச்சா 10 அடி பின்னாடி வரும். ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னா 10,000 ரூபாய் செலவு வருது. அல்லேலூயா. யோசித்து பார்க்குறோம், எப்படிதான் இதுலேருந்து மீண்டு வருவது? என்னென்னமோ முயற்சி செய்கிறோம், ஆனால் எந்த முயற்சியும் நமக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. எல்லாமே நமக்கு தோல்வியாக தான் கடந்து வருகிறது. பல முயற்சிகளை செய்து விட்டோம், பல காரியங்களை செய்து விட்டோம், ஆனால் எதுவுமே என்ன செய்யல? கை கூடல. செல்ஃப் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உன்னையே பரிசோதனை செய்து பார். அல்லேலூயா. மோசேயை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் போது, மோசே என்னுடைய வீட்டில் எப்படி இருக்கிறான்? அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். எல்லா இடத்திலும், எல்லா பகுதியிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் அவன் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவனாக இருக்கிறான். நம்ம அப்படி இருக்கிறோமா? அல்லேலூயா. அதான் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாவற்றையும் சோதித்து பாருப்பா. உன் வாழ்க்கையை சோதித்து பார், உன்னுடைய நிலையை சோதித்து பார், உன்னுடைய சுவாபத்தை, உன்னுடைய எண்ணத்தை, இருதயத்தை, யோசனைகளை எல்லாத்தையும் சோதித்து பார். நலமானது என்ன செய்ய? பிடித்து கொள்ளுங்கள். ஒல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய? விட்டு விலகு. ஐயோ இது தப்புனா அதை எடுத்து ஓடிடு. அல்லேலூயா. அது தவறு என்றால் அதை தட்டி தடவி அதை தழுவி கொண்டு இருக்காத, அதிலிருந்து விலகி ஓடு. விலகி ஓடு. ஜீவன் தப்ப ஓடு. அல்லேலூயா. விலகி ஓடு. அதில் நிற்காத. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, பாவியினுடைய வழியில் நில்லாத, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராத. டோன்ட் ஸ்டாண்ட், டோன்ட் சிட், டோன்ட் வாக். தப்புன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல நிற்காத. தவறான காரியங்கள் பேசுகிறார்கள்னா ஓடு அந்த இடத்தை விட்டு. என் சகோதரா சகோதரி, நீ தப்பிச்சிருவ. பிசாசின் பிடியிலிருந்து தப்பித்து விடுவாய். பிசாசின் வலையிலிருந்து தப்பித்து விடுவாய். தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடாத. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய? விட்டு விலகு, ஓடு. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் பாதுகாப்பு வரல? ஏதோ ஒரு விதத்தில் போராட்டம், ஏதோ ஒரு விதத்தில் கவலை, ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலம், ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீர், அவமானம். அல்லேலூயா. மாதம் சம்பளம் வாங்குறோம், அந்த சம்பளம் நம்ம பார்க்குறோம், ஃபோனில் கிரெடிட் ஆகிறதான் தெரியுது. ஆனால் அடுத்த ஒரு சில நேரத்திலேயே எல்லாமே டெபிட் தான் ஆகுது. கிரெடிட் ஆகிறது ஒன்று தான் கிரெடிட் ஆகுது, ஆனால் டெபிட் ஆகிறது பல விஷயங்கள் டெபிட் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பணம் ஒரு தடவை தான் உள்ளே வருது, ஆனால் பணம் வெளியே போகிறது எப்படி போகுது? பல விதத்தில் வெளியே போகுது. அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது? எல்லாருக்கிட்டையும் எனக்கு 1000 கொடு, 2000 கொடு, எனக்கு அப்படி கூடு இப்படி கூடுன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை. சகோதரா சகோதரி, எப்போ தான் மாறும்? எப்படி தான் மாறும்? என்னதான் செய்யணும்? என்னென்னமோ யோசிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கிற வழிகள் என்ன,
அப்படி இப்படின்னு என்னென்னமோ பல காரியங்களை பார்க்கிறோம். நீ இந்த வேதத்தை பார்த்தாலே போதும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை நீ சரி பண்ணாலே போதும். நல்ல எண்ணங்கள் வந்தாலே போதும், நல்ல யோசனைகள் வந்தாலே போதும், இருதயம் மாறினாலே போதும், நீ நல்லவனா மாறினாலே போதும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை, வெற்றியை, ஜெயத்தை, விடுதலை ஆண்டவராகிய கர்த்தர் நீ சுதந்திரிக்கும்படியாக செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் என்ன செய்ய? விட்டு விலகு, ஓடிடு. பொல்லாப்பான காரியத்தை செய்யாத. தப்புன்னு தெரிஞ்சா அந்த தப்பை செய்யாத. ஹல்லேலூயா. தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தவறு என்ன செய்யாத, விட்டு ஓடு, விட்டு ஓடு. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதி, தேவ பக்தியையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீதியை தேடு. நல்ல நீதியுள்ள நியாயமுள்ள காரியத்தை செய். அடுத்தவனுக்கு எடுக்காத, அடுத்தவனுக்குரியதை அபகரிக்காத, நன்மையான காரியத்தை செய், நல்லதே செய். நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. நல்ல எண்ணங்கள், நல்ல சுவாபங்கள், நல்ல தன்மைகள், நல்ல சிந்தைகள், நல்ல வார்த்தைகள் வரும்போது வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கடந்து வரும். வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீயோ தேவனுடைய மனுஷன். நம்மெல்லாம் தேவனுடைய மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மளாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவன் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அந்நாட்கள் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவன் அப்படின்னா அவனை எல்லாம் நம்புவாங்க. அல்லேலூயா. கிறிஸ்டியன் அப்படின்னாலே ஒரு பேரு, மதிப்பு, ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கும். கிறிஸ்தவம் வராங்க அப்படின்னு வாங்க எப்படி ஜெபம் பண்ணிக்கோங்க, பிள்ளை என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த வியாதி போகணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ கிறிஸ்தவம் அப்படின்னாலே அயோக்கிய நம்பர் 1. அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்துவுக்குரிய எந்த தன்மையும் இல்லை, எந்த சுவாபமும் இல்லை. கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவன். ஆனால் கிறிஸ்து உள்ள இல்லை, கிறிஸ்துவை தவிர்த்து மற்றது எல்லாமே உள்ள இருக்குது. அல்லேலூயா. இயேசு மாத்திரம் தான் இல்லை, இயேசுவை தவிர்த்து மற்றது எல்லாமே இருக்கு. எல்லா பொறாமைகள், எல்லா வன்கண்கள், எல்லா கோபங்கள், எல்லா வைராக்கியங்கள், எல்லா பிசாசின் தன்மைகள், எல்லா பிசாசின் குணங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் கிறிஸ்து மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. அப்புறம் எங்கிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும்? எங்கிருந்து உனக்கு பாதுகாப்பு வரும்? எங்கிருந்து உனக்கு சமாதானம், சந்தோஷம் வரும்? எங்கிருந்து விடுதலை வரும்? என்ன தெரியுமா வரும்? பயம்தான் வரும். அல்லேலூயா. என்ன வரும்? பயம் வரும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனே நீ இவைகளுக்கு விட்டு ஓடி. எதற்கு விட்டு ஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பாய் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் பிசாசின் எண்ணங்கள், பிசாசின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் விஷயங்கள். இதுல இருந்து விட்டு ஓடி வா. யாரு? ஒரு கிறிஸ்தவன். நீ ஓடி என்ன செய்யணும்? நீதியுள்ள காரியத்தை செய்ய, உண்மையுள்ள விஷயத்தை செய்ய, நல்லதை செய்ய. அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாத, அடுத்தவனுக்கு கெடுக்காத. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, நீ அடுத்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது? உபத்திரவமாய் இருக்காத. அடுத்தவனுக்கு என்ன செய்யாத? உபத்திரவமாய் இருக்காத. நீ நீதிய, தேவனுடைய தேவ பக்தியையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதன் நாடுனா ஆசீர்வாதம் உன்னை நாடும்படியாக வரும். நீ இதன் நாடுனா தேவைகள், உன்னுடைய தேவைகள் உன்னிடத்துல சார்ந்து இருக்கும்படியாக, அது உன்னை தேடி வரும்படியாக ஆண்டவர் செய்வார். நம்ம பார்த்த வாக்குத்தத்த வசனம் என்ன வசனம்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பு. நம்புறங்க ஆண்டவர் நம்புறங்க. ஆனாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. என் சகோதரா, சகோதரி, என்ன இருக்கணுமோ உனக்குள்ளாக இருந்து அப்போ நீ நம்பும்போது அப்போ கிரியை நடக்கும். உனக்குள்ள வேற ஒன்று இருக்கு, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம். அப்போ நான் ஆண்டவரை நம்புறேன்னா அது சிங்க் ஆகாது. ரெண்டும் என்ன ஆகாது? மேட்ச் ஆகாது. அல்லேலூயா. என்ன இருக்கணுமோ அது இருந்தால் தான் நடக்கும். வசனத்தை பார்த்த நீ நீதியை, தேவ பக்தியை, விசுவாசத்தை, அன்பை, பொறுமையை, சாந்த குணத்தை, இதையெல்லாம் நாடு. நம்ம என்னென்னலாம் நாடுறோம்? பொல்லாப்பான எண்ணத்தை நாடுறோம், பொல்லாப்பான காரியத்தை நாடுகிறோம், தீமையான செயல்களை நாடுகிறோம். தீங்கு செய்யும் விருந்தோடு கால்களாக நம்முடைய கால்கள் இருக்கிறது. பொல்லாப்பான காரியங்களை பேசக்கூடிய உதடுகளாய் நம்முடைய உதடுகள் இருக்கிறது.
வாட் ஆர் யூ டூயிங் மை டியர் பீப்புள் ஆஃப் காட்? என் பிரியமான தேவஜனமே, நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? எதை நாடுகிறாய்? எதை நாடுகிறாய்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பு. நம்பு, உண்மையா நம்பு. உண்மையுள்ள மனிதனாய் நீ வாழு. அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யாரா? பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. தேவனை தரிசிக்க முடியும். அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் நான் சொல்லட்டுமா? ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீ வாசம் செய்ய முடியும். சமாதானத்திற்குள்ளாக நீ வாசம் செய்ய முடியும். மன நிறைவுக்குள்ளாக நீ வாசம் செய்ய முடியும். அப்படின்னா நீ அதற்குள்ளாக தங்க முடியும். யாரு? இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்துல சுத்தம் இருக்கணும். இருதயத்துல சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். ஆமென். என் சகோதர சகோதரி, அதான் சொன்ன, செல்ஃப் எக்ஸாமின் யோர் செல்ஃப். உன்னையே பரிசோதனை செய்து பார். உன் பார்வையில் நீ எப்படி இருக்கிற? உன்னை போல நீதிமான் யாருமே இல்லைன்ற உன் பார்வையில். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய்? அங்கதான் ஆசீர்வாதம் வரும். உன் பார்வையில் நீ நீதிமானா இருந்தால் ஆசீர்வாதம் வராது. ஆண்டவருடைய பார்வையில் நீ நீதிமானா இருந்தாதான் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியாய் உன்னுடைய வழி இருந்ததுன்னா நீ புத்தியாய் நடப்ப. அல்லேலூயா. உன் வாழ்க்கை உத்தமமாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கை புத்திசாலித்தனமாக இருக்கும். உன் வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கையா இல்லை அப்படின்னா நீ எல்லாத்துலேயும் தப்பாக காரியங்களை செய்வ. தப்பு தப்பாக நடக்கும். தப்பான விஷயங்கள் வரும். உன் வாழ்க்கையே ஒரு கேள்வியாக மாறும். தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, உத்தமமான வழியிலே நான் விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியா இருந்தா நீ விவேகமாய் ஞானமாய் நீ நடக்க முடியும். எப்பொழுது? என்னிடத்தில் வருவீர். பாருங்க, அழகா சொல்றாரு. ஆண்டவரே, நீ சொல்வதை போல என் வாழ்க்கை இருக்குது. ஆண்டவரே, நீங்க எப்போ வருவீங்க? நம்ம கேட்கணும். நம்ம கேட்க முடியும் உத்தமமா நடந்தா. அல்லேலூயா. உத்தமமா நடக்கலன்னா நம்ம இப்படி கேட்கவே முடியாது. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிலே உத்தம இருதயம்னா என் வாழ்க்கையே உத்தமமான ஒரு வாழ்க்கையாக இருப்பேன். என் பார்வையில் அல்ல, உம்முடைய பார்வையில். ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே, என் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்றது எனக்கு வேண்டாம். உம் பார்வையில், உங்களுடைய பார்வையில் நான் நல்லவனாக இருக்கிறேன்னா கெட்டவனாக இருக்கிறேன்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அதன்படி நான் செய்கிறேன். அப்போ போதும், இந்த கஷ்டம் எனக்கு போதும், இந்த வேதனை போதும், இந்த வியாதி போதும், இந்த போராட்டம் போதும், எல்லாமே இந்த பயங்கள் போதும். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு சொல்லுங்கப்பா. அதன்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை சரி செய்கிறேன். நீ சரி செய்யாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக ஆகாது. அல்லேலூயா. வாழ்க்கையில் நீ உன் வாழ்க்கையை சரி செய்யாமல் உன் வாழ்க்கை எதுவுமே சரியாக மாறாது. when change, அடிக்கடி நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன் வித்தின். உனக்குள்ளே தான் மாற்றம் நடக்கணும். உனக்குள்ளேயே மாற்றம் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே என்ன ஆகும்? சொல்லு, வெளியே என்ன ஆகும்? மாற்றம் நடக்கும். ஒன்று சொல்லுவாங்க, திருடனா பார்த்து சொல்லு, திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க அவன் முடியாது. அவன் தான் திருந்தணும். அவன் திருந்தினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். என் பிரியமான தேவஜனமே, உன் வாழ்க்கையில் நீ சரி செய்ய வேண்டிய காரியத்தை நீ சரி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய தேவைகள் உனக்கு முன்பாக கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு பாருங்களேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். தீமையான காரியத்தை எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு see பொல்லாப்பான, அசிங்கமான, தீமையான, தேவையில்லாத காரியங்கள் நீ பாராத. நீ பார்த்த உன் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். டோன்ட் see what you're not supposed to see. நீ எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்காத. நீ எதை பார்க்கணுமோ அதை மாத்திரம் பார். அல்லேலூயா. வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. தீங்கான காரியத்தை என் கண் முன் என்ன செய்ய மாட்டேன், நான் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை
வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் என்ன ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து வழி விலகும்படியாக செய்கிறார்களோ அதுல நான் போய் நான் சேர மாட்டேன். அது எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணா, அது எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் தட். பொல்லாப்பான வார்த்தைகள், பொல்லாப்பான பேச்சு, பொல்லாப்பான செய்கைகள், பொல்லாப்பான காரியங்கள், தன்மைகள், ஐயோ எனக்கு வேண்டாம். ஒரு 2 பேர் எதையோ ஒன்று தேவையில்லாத பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க போறீங்க. அவன் பேசும்போது, அப்படியா, ஓ இப்படியாச்சா, சொல்லு வேற என்னாச்சு, கேட்காத. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். பிசாசு உன்னை எப்படி கீழே கொண்டு வருவான்னு உனக்கே தெரியாது. தேவையில்லாத இடத்துல நீ என்ன செய்யாத, நிற்காத. அதான் நான் சொன்னேன், டோன்ட் சிட், டோன்ட் ஸ்டாண்ட், டோன்ட் வாக். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, பாவினுடைய வழியில் நில்லாத, பரியாசக்கார உட்காரம் இடத்துல உட்காராத. டோன்ட் சிட், டோன்ட் வாக், டோன்ட் ஸ்டாண்ட். அது தப்புன்னு சொல்லிச்சுன்னா, தப்புன்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல நிற்காத. ரன் அவே, ரன் ஃபார் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஓடு. அந்த இடத்துல என்ன செய்யாத, நிற்காத. தீங்கான காரியத்தை என் கண் முன் என்ன செய்ய மாட்டேன், நான் வைக்க மாட்டேன். வழி விலகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன். நம்ம என்ன செய்கிறோம், விரும்புகிறோமா வெறுக்கிறோமா? உன் வாழ்க்கையை உன்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் விலகும்படியான என்னென்ன விஷயங்கள் உள்ள கொண்டு வர, உன்னுடைய செயல்கள் மூலமாக, உன்னுடைய தன்மைகள் மூலமாக தேவையில்லாத வார்த்தைகள் பேசி கொண்டு இருக்கிறாயா? சகோதரா சகோதரி, யோசித்து பார். இருக்கிற கொஞ்சோண்டு ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவ. அல்லேலூயா. உனக்கு தெரியாமே நீ இழந்துருவ. எப்படி இழப்பன்னு உனக்கே தெரியாது. தட் இஸ் த ட்ரிக்ஸ், தட் இஸ் த டாக்டிக்ஸ் which devil uses. அதான் பிசாசு பயன்படுத்துகிற யுக்தி. நீ மாட்டிப்ப. புத்தியா இரு. வாசிப்போம் அடுத்த வசனம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு என்ன செய்யணும்? ஆனால் நீ என்ன செய்யற, அந்த மாறுபாடான இருதயம் தான் வேணும்ன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறுபாடான இருதயம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஏற்ற இருதயம், ஒரு பக்கம் உனக்கு ஏற்ற இருதயம். அல்லேலூயா. ஒன்று ஆண்டவருக்கு ஏற்றது செய்கிறோம். அடுத்த இருதயம் என்ன செய்யுது? அடுத்த பகுதி, இருதயத்தின் அடுத்த பகுதி என்ன செய்யுது? நமக்கு ஏற்றதை செய்கிறது. ட்வின் பர்சனாலிட்டி. அல்லேலூயா. மாறுபாடாய் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது, ஒரு பக்கம் நம்மை சார்ந்து இருக்கிறது. வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். அந்த இருதயத்தில் என்ன வருது? ஜீவ ஊற்று புறப்படுதா? ஜீவ ஊற்றுக்கு இன்னொரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். பரிசுத்தத்தின் வேதத்தினுடைய வார்த்தைகள், அதுதான் ஜீவ ஊற்று. பரிசுத்தத்தின் தேவனுடைய வெளிச்சம், அதுதான் ஜீவ ஊற்று. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை, அதுதான் ஜீவ ஊற்று. இருதயத்திலிருந்து என்ன வெளியே வருது? சகோதரா சகோதரி, யோசித்து பார். என்னென்ன வார்த்தைகளை வெளியே கொண்டு வர, என்னென்ன யோசனைகளை வெளியே கொண்டு வர, என்னென்ன சிந்தைகளை வெளியே கொண்டு வருகிற, கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, இல்லை கர்த்தர் அருவருக்கக்கூடியதாக இருக்கிறதா? மாறுபாடான இருதயம் என்னை விட்டு என்ன செய்யணும்? அகல வேண்டும். பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன், பிறனை என்ன செய்ய மாட்டேன், ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். நீ என்ன செய்கிற? பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறாயா? சகோதரா சகோதரி, உன் ஆசீர்வாதத்தை நீயே இழந்து கொண்டு இருக்கிற. வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? யாருக்கும் தெரியாதுன்னு யோசிக்காத. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். உன் நிலை ஏன் இன்னும் வருத்தத்தில், கஷ்டத்தில், வேதனையில், அவமானத்தில், நிந்தையில், அதே இடத்துல ஏன் உன் வாழ்க்கை இருக்குது? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? யோசி. மனிதனுக்கு நீ செய்கிற காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமே. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் தானே, உன்னை உயர்த்துறது ஆண்டவர் தானே, உன்னை பாதுகாக்கிறது ஆண்டவர் தானே, உன்னை போஷிக்கிறது ஆண்டவர் தானே. உன் நிலையை மாற்றுகிறது, உயர்த்தணும் அப்படின்னா அது ஆண்டவரால் தானே செய்ய முடியும். அப்படின்னா நீ கர்த்தருடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய்? அதான் நான் முன்னாடியே சொன்னேன். உன் பார்வையில் நீ எப்படி இருக்கிற? நல்லவனா இருக்கிற. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிற? நீ அயோக்கியனா இருக்கிற. அப்போ எப்படி உனக்கு மாற்றம் வரும்? அல்லேலூயா. எப்படி மாற்றம் வரும்? பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். நம்மோடு இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? உத்தமர்கள் இருக்கிறானா இல்லை அயோக்கியம் இருக்கிறானா?
நம்மோடு இருக்கிறவன் யார் இருக்கிறான்? எல்லாம் புறங்கூறுறவன், அடுத்தவனை கெடுக்கிறவன், கிளவி கதை பேசுகிறவன், கோணக்கதை பேசுகிறவன், எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறான் கூட இருக்கிறவன். எவனாச்சும் நல்ல வார்த்தையை பேசுகிறவன் இருக்கிறானா? உண்மையுள்ள வார்த்தையை பேசுகிறவன் இருக்கிறானா? அடுத்தவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி செய்யணும்னு யோசிக்கிற நபர்கள் இருக்கிறானா? அடுத்தவர்த்த கடனில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், அவனுக்கு உதவி செஞ்சு அவனை எப்படியாச்சும் மேலே தூக்கி விடலாம், அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா? கூட இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? யோசித்து பார் சகோதரா சகோதரி. கர்த்தர் வெறுக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன செயல்கள் வைத்து கொண்டு இருக்கிறாய்? அதை வைத்துக்கொண்டே நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்து, அதை வைத்துக்கொண்டே நீ பரிசுத்த வேதத்தை வாசித்து, அதை வைத்துக்கொண்டே நீ தேவனுடைய சமூகத்தில் நீ ஜெபத்தில் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எங்கே மாற்றம் வரும்? எங்கே முன்னேற்றம் வரும்? இருக்கிற முன்னேற்றமும் போயிடும், மாற்றம் எழுதணுமா மாற்றம் வரும், இன்னும் மோசமான மாற்றங்கள் தான் வரும். அல்லேலூயா. திங்க், யோசி. நேற்றைய தினத்தில் பைபிள் ஸ்டடியில் ஒரு அழகான ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு எழுதின 10ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருப்பார். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை என்ன செய்யுங்க, நீங்களே நிதானித்து பாரு. நான் சொல்றதெல்லாம் நிதானித்து பார். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் என்ன செய்ய, நீ நிதானித்து யோசித்து பார். உன் வாழ்க்கை நன்மையான பாதையில உன் வாழ்க்கை போகிறதா? உத்தமமான வழியில உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்ல பொல்லாப்பான பாதையில உன்னுடைய வாழ்க்கை செல்லுகிறதா? இப்ப வேணா நல்லா இருக்கும், கோண கதை பேசிக்கிட்டு, கிளவி கதை பேசிக்கிட்டு, அடுத்தவனை கெடுத்துக்கிட்டு, அடுத்தவனை பத்தி குறை பேசிக்கிட்டு இப்ப நல்லா இருக்கும். ஆனா முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நிலை பரிதபிக்கக்கூடிய நிலையாய் மாறும். ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் சூழல் மாறிடும். சகோதரா சகோதரி, டோன்ட் எவர் 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 பிளே வித் காட். ஆண்டவர் இடத்துல விளையாடாத, கர்த்தர் இடத்துல என்ன செய்யாத, விளையாடாத. ஒரு நொடி பொழுது போதும். ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் கர்த்தர் சூழலை மாற்றி விடுவார். ஜாக்கிரதையாய் இரு. அந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்வாரு. உங்களை புத்திமான் என்று நான் எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறது நீ என்ன செய்ய, நீங்களே நிதானித்து பாரு, யோசித்து பார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் யோசித்து பார். உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, உன் சிந்தை, உன்னுடைய இருதயம், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய தன்மைகள், உன்னுடைய சுவாபங்கள், உன்னுடைய காரியங்கள், நீ செய்கிற ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற விஷயங்கள் அது எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில நீ எப்படி இருக்கிறாய்? நீ நல்லவனா இருக்கிறியா, கெட்டவனா இருக்கிறியா? யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய்? யோசித்து பார். நீ யாரை ஏமாத்துற? அல்லேலூயா. நீ அடுத்தவனை ஏமாத்தல, நீ உன்னையே ஏமாத்தி கொண்டு இருக்கிற. உனக்கு வர ஆசீர்வாதத்தை நீயே இழந்து கொண்டு இருக்கிற. உன்னுடைய தன்மையினால, உன்னுடைய செயல்கள்னால, உன்னுடைய சுவாபத்தினால நீ யாரையும் ஏமாத்தல, நீ உன்னையே ஏமாத்தி கொண்டு இருக்கிற. அது உனக்கு தெரியாம இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை பாருங்க. என் சகோதரா சகோதரி, மோசே குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். Wherever he is truthful and faithful. அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாய், அநேகத்துல உன்னை என்ன செய்வேன், நான் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்துல உண்மையா இருந்தினா அநேகத்துல எப்படியா என்ன செய்வார் ஆண்டவர்? உன்னை அதிகாரியாக ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். 101ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம், அழகான ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியிலே நடக்கிறவர்கள் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என்ன செய்ய மாட்டான், என் கண்ணு முன்னாடி நிற்பது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவனை போல ஒரு புழுகு மூட்டை உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு இந்து நண்பரை நம்ம நண்பனாக கட்டி பிடிச்சிக்கலாம், ஒரு முஸ்லீமை நண்பராக கட்டி பிடிச்சி நம்ம தழுவிடலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனை கட்டி பிடிச்சி தழுவ முடியாது. ஏன்? அவ்வளவு பொய், அவ்வளவு கபடு, அவ்வளவு கெட்ட புத்தி, அவ்வளவு கெட்ட எண்ணம். அல்லேலூயா. எப்படி இருக்கு? அதான் நான் சொன்னேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவன்
அவன் தான் கரெக்டான ஆளுன்ற மாதிரி இருந்துச்சு 40 வருஷத்துக்கு முன்பாக. ஆனால் இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி ஆயிடுச்சு. ஏன்? உள்ள இயேசு உள்ள என்ன இருக்குது? இயேசுவை தவிர்த்து எல்லாமே இருக்குது. இயேசுவை தவிர்த்து எல்லாமே இருக்குது. ஒரு இந்து நண்பனை கட்டி பிடிச்சிக்கலாம், அவனை நம்பி எல்லாம் பண்ணலாம். ஒரு முஸ்லீம் சகோதரனை கட்டி பிடிச்சிக்கலாம், எல்லாம் நம்ம செய்யலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனை செய்ய முடியல. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, யோசித்து பார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வசனத்தை பார்த்தோம். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் முன்னாடி நிற்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் வாழ்க்கையே பொய்யா மாறுது. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பொய்யா மாறுது. பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாய் மாறி விடுகிறார்கள்.